ஃபைட் பண்ணி இது பண்றாங்க. இந்த இடத்துல உமர் லியா கூட ஆலோசனை என்ன சொல்லிடுறாங்க, உமர் லியா கூட என்ன சொல்லிடுறாங்க, கலிஃபத்துர் ரசூல் மக்களிடம் சிறிது மென்மையாக நடந்து கொள்ளும், கொஞ்சம் சாஃப்டா நம்ம நடந்துக்கலாம், இந்த ஒரு வருடம் ஜக்காத் வசூலிக்காம இருந்துடலாம், கொஞ்சம் விட்டு பிடிக்கலாம் இந்த ஒரு வருஷம். அவங்க என்ன கணக்கு போடுறாங்க, அவங்க ஒரு ஆய்வின் அடிப்படையில் கணக்கு போடுறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி பல வருஷம் நம்ம ஜக்காத்தே வாங்கலாம், இப்பதான் 2 வருஷமா வாங்கிட்டு இருக்கிறோம், ஒரு வருஷம் விட்டு கொடுத்துட்டு போயிடலாம், ஏன்னா மதீனாவோட நிலவரம் சரியில்லை, மீதி 2 பேரும் ஒழிச்சு கட்டிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக இவங்களை வச்சுக்கலாம், அது வரைக்கும் இவங்க கிட்ட இருந்து நமக்கு எதிர்பாராம இருக்கும்ல அப்படின்னு ஒரு கால்குலேட் பண்ணி கொஞ்சம் விட்டு கொடுப்போம், இந்த ஒரு வருஷம் ஜக்காத் வசூல் செய்யாம இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கஞ்சத்தனத்தால் இவர்கள் தடுமாறுகிறார்கள். அரபுகள் கஞ்சத்தனம் அவங்களுடைய உள்ளத்துல வந்துருச்சு, அதனால ஒரு தடுமாற்றத்துக்கு உள்ள ஆயிட்டாங்க, அதனால இவர்களை தண்டிப்பதில் பயனில்லை அப்படின்னு நான் கருதுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். அதுக்கு அபூபக்கர் சொல்றேன், உமரே அறியாமையில் இருந்த வீரம் இப்ப எங்க போச்சு, அது ஜாஹிலியத்துல பெரிய வீரனா இருந்தா இப்ப என்ன இந்த மாதிரி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பலவீனம் அடைந்து விட்டீர்களா அப்படின்னு சொல்லிட்டு வஹி நின்று விட்டது. என்ன சொல்றேன், இனி நான்லாம் ஆர்டர் பண்ண முடியாது, ரசூலா காலத்துல தான் இது சாத்தியம். இன்னைக்கு மக்கள் ஒரு கோரிக்கை வைப்பாங்க, அடுத்த நாள் ரசூலா கேள்வி கேட்டவர் எங்கன்னு கூப்பிடுவாங்க, வானத்துல செய்தி வந்திருக்கும், இந்த வேலையெல்லாம் இனி கிடையாது, வஹி நின்று விட்டது, தீன் முழுமையடைந்து விட்டது. இதுதான் சொல்றேன், இந்த அரசியல் சாசனம் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு, இனி பூமியில இதுதான் சட்டம் சொல்லி சொல்றேன். நான் இருக்கும் போதே அதை குறைவதை பார்த்து சகித்துக் கொள்வேனா, நான் உயிரோடு இருக்கும் போதே தீனை விட்டுருவானா அப்படின்னு சொல்லி அவங்க கண்டிக்கிறாங்க. சொல்லி சொல்றாங்க, அல்லாஹ்வின் மீதானையாக தொழுகையும் ஜக்காத்தையும் பிரித்து பார்ப்பவர்களுடன் நிச்சயம் நான் போரிடுவேன். இதுல இன்னொரு விஷயம், நீங்க ரெண்டு இவ்வளவுதான் பேசுறாங்க இவங்க, தொழுகையும் ஜக்காத்தையும் பிரிச்சு பார்த்தா நான் விட மாட்டேன்னு. அப்ப உமர் சொல்றாங்க, நான் புரிஞ்சுக்கிட்டேன், இவர் சுட்டி காட்டினவனே நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதுதான் புத்திசாலிகள், 2 புத்திசாலிகள் பேசினா பக்கத்தில் இருக்கிற கம்மி அறிவு இருக்கிறவனுக்கு புரியாது, தெரியுங்களா? 2 டெக்னிக்கல் ஆளுங்க ஆபரேஷனுக்கு எடுத்துங்க, ஒரு டாக்டர்கிட்ட உங்க யாருக்கோ சீரியஸ் நீங்க போறீங்க, போய் நின்றுட்டு இருக்கீங்க ஆபரேஷன் தியேட்டர் வெளியே, 2 டாக்டர் குசு குசுன்னு பேசிக்கிறான், அவன் டெக்னிக்கலா ஏதோ ஒரு விஷயத்த பேசுறான், அந்த 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 நர்வ் சிஸ்டத்துல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கிறான், இவன் டக்குனு ஓ அப்படியா பண்ணிடலாம் அப்படிங்கிறான், நமக்கு தலையும் புரியாது வாழ முடியாது. அது மாதிரி தான் இது, தொழுகைக்கும் ஜகாத்துக்கும் பிரச்சனை இல்லை, ஓ தொழுகை ஜகாத்தோ அந்த மேட்டரா, ரைட் ஓகே அப்படின்னு இவங்க 2 பேர் புரிஞ்சுக்கிறாங்க. நமக்கு விரிவா பேசணும், இல்லைன்னா நமக்கு புரியாது. இதுல இதுதான் பிரச்சனையே. ஹதீஸ் பொறுத்த வரைக்கும் விளக்கம் நம்ம கொடுக்கணும். ஏன் கொடுக்குறோம்னா 2 புத்திசாலிகள் பேசி அந்த அளவுக்கு லெவல் நமக்கு அறிவு இருக்கா, இவங்க ஒரே வார்த்தை தான் பேசினாங்க, தொழுகை ஜகாத்து பிரிக்காதப்பா அப்படின்னா, ஓ ரைட் தொழுகை ரைட் ஓகே அதுல வருது இல்ல அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்றாங்க, உமர் லியானோ அப்படியே ஆஃப் ஆயிடுறாங்க. இது என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா, மக்காவுடைய ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ், எது ஹிஜாஸுடைய ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ். அதுதான் நம்ம அன்னைக்கு கூட ஒரு சவர் கேட்கிறாரு, என்ன அப்படின்னா, மக்காவில் மதீனாவில் முஸ்லிம்கள் மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லி நான் சொல்றேன், இந்த கருத்து எவ்வளவு அபத்தமான கருத்து பாருங்க, இந்த மாதிரி கருத்து இஸ்லாத்திலே இல்லைங்க. கேட்டா என்ன சொல்லிட்டு என்ன சொல்றாங்க, ஆலிம்கள் இருந்தா தீன் கத்துக்கணும், தீன் யார்கிட்ட கத்துக்கணுங்கிறது ஒரு தராதரம் வேணும் அப்படிங்கிறேன். இப்ப மக்கா மதீனாவில் முஸ்லிம்கள் மட்டும் இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து, இது மார்க்கத்தில் எந்த தலீலும் கிடையாது, அப்படிதானே? இப்போ குர்ஆன்ல இருக்குது, ஹதீஸ்ல அதோட தெளிவா இருக்கு, அபூபக்கர் நடைமுறையிலும் தெளிவா இருக்கு. 2 புத்திசாலிகள் அவங்க பேசிக்கிறாங்க, நமக்கு புரியல அப்படின்னா அது மார்க்கம் இல்லைன்னு ஆயிருமா? இது என்ன பிரச்சனை அப்படின்னா, எதற்காக இவங்க இப்படி சொன்னாங்க, ஜகாத்து கொடுக்காதவங்களை ஏன் கொல்லலாம், தொழுவாதவங்களை ஏன் கொல்லலாம்னா, அது அரபு தீபகற்பத்துக்கு உண்டான சட்டம், அது ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் பெற்ற பூமி. அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அல்லாஹ் சொல்றான் 9ஆம் அத்தியாயத்துல 28ஆம் வசனத்துல அல்லாஹ் சொல்றான், இந்த வருடத்திற்கு பிறகு யாரும் இங்கே நெருங்கக்கூடாது, அல்லாஹ் சொல்றாங்க, இணை வைப்பாளர்கள் இங்கே நெருங்கக்கூடாது என்று என்ன சொல்றான் அல்லாஹ் குர்ஆன்ல 9ஆம் அத்தியாயத்துல 28ஆம் வசனத்துல சொல்றான். அதே 9ஆம் அத்தியாயத்துல 11ஆம் வசனத்துல அல்லாஹ் சொல்றான், இந்த தௌபால ஆரம்ப வசனங்கள் இருக்கும் பாரு, அதுல அல்லாஹ் சொல்லுவான் 4 மாசம் டைம், அதுக்குள்ள நீங்க நல்லா யோசனை பண்ணிக்கிங்க அப்படிங்கிற அந்த விஷயம் சொல்லப்பட்டு அடுத்தது போறதா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லிடுவான். சொல்லிட்டு தொடரா அப்படியே பேசிட்டே வருவான், பேசிட்டே அப்ப அந்த சொன்ன விஷயங்கள்லாம் நீங்க யோசிச்சிட்டீங்க, உங்களுக்கு நம்ம சொல்றது புரிஞ்சிருச்சு, அப்ப நீங்க எங்க கிட்ட சேரணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, அப்போனா நீங்க என்ன பண்ணணும், அப்ப ரசூலாட்ட போய் இந்த 4 மாசம் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் குர்ஆன்ல யோசிச்சு பார்த்தோம், அந்த அடிப்படையில் உங்களோட நாங்க சேரணும்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா போதுமா? அதுதான் அல்லாஹ் 9:11 செக் வைக்கிறான். அல்லாஹ் என்ன சொல்றான், இவர்கள் பாவ மன்னிப்பு கோரி, இது வரைக்கும் இந்த செஞ்ச அந்த அநியாயத்துக்கெல்லாம் பாவ மன்னிப்பு கோரணும், நம்பர் 1. நம்பர் 2, கோரிட்டு அப்படியே இருக்க முடியாது, தொழுகையை நிலைநாட்டணும், 5 நேரம் உன் கண்ணு முன்னாடி இவங்க தொழுணும், இவங்க மாறிட்டாங்க அப்படிங்கறத முன்னாடி காட்டணும். இது மனிதர்கள் செக் பண்ணலாமா? ஆமா, பவர்ல இருக்கிறவங்க செக் பண்ணி தான் ஆகணும் தொழுவியான்ட்டு. இப்ப கூட சமீபத்தில் கூட அப்படிதான் நடைமுறை இருந்துச்சு, அதுக்குன்னு ஒரு ஆள் தான் போட்டிருப்பாங்கன்னு சொல்றாங்களே, பழைய காலத்துல சொல்றேன், சவுதியில தொழுவாதவங்களுக்கு கண்காணிக்கிறதுக்குன்னு ஒரு டீம் எல்லாம் போட்டிருந்தாங்களே, அந்த தொழுகை நேரத்தில் வெளியே நடமாட விட மாட்டாங்க. இதெல்லாம் எதுக்காக போட்டாங்க, முன் சென்ற ஆட்சியாளர்கள் எல்லாரும் இந்த சட்டத்தை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப அதை சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான், பாவ மன்னிப்பு கோரி தொழுகையை நிலைநாட்டி ஜகாத்தும் கொடுத்தால் தீனில் இவர்கள் உங்கள் சகோதரர்கள், அந்த நேரத்தில் இவர்களை நீங்க விடலாங்கிறாங்க. இவர் என்ன பண்றாங்க, உமர் லியானோ வெறும் கலிமா தானே வருதுங்கிறாங்க. அப்ப இவங்க என்ன அபூபக்கர் என்ன சொல்றாங்க, இல்ல தொழுகை ஜகாத்து பிரிச்சு பார்க்காதீங்கிறாங்க. எதாவது சொல்றாங்கன்னா 9:11 சொல்றாங்க. இவங்களுக்கு தேவையில்லை, ஏன்னா அவங்களுக்கு குர்ஆன் அவங்க ரத்தத்துல ஊர்ன விஷயம்,
தொழுகை ஜக்காத்தை பிரிக்காதுன்னா 9-11 வர்ற அந்த ஆர்டர்ல இதை பிரிக்கக்கூடாது. மதீனாவுல இவர்கள் வாழணும்னா, மக்கால இவர்கள் வாழணும்னா வெறும் தொழுகா பத்தாது, ஜக்காத்தும் கொடுக்கணும், இல்லைன்னா போர் புரிய சொல்லி இந்த வசனம் பேசுது. அது முன்னாடி இருந்த அந்த கண்டிஷன் எல்லாமே அது பேசுது. இல்லைன்னா இவங்களுடைய விவகாரம் தனி அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்லிட்டு அல்லாஹ் அடுத்து சொல்றான். இந்த உடன்படிக்கை செய்து கொண்ட பிறகு, எந்த உடன்படிக்கை? தௌபா, தொழுகை, ஜக்காத். இதை செஞ்ச பிறகு தங்களுடைய சத்தியங்களை முறித்துவிட்டு உங்களுடைய மார்க்கத்தையும் இழிவாக குறை சொல்லிக் கொண்டு இருப்பார்களானால், இந்த சத்தியத்தை முறிச்சாலே இவங்களுக்கு அவர்கள் அதிலிருந்து விலகி கொள்ளும் வரை நிராகரிப்பவர்களின் தலைவர்களுடன் போர் புரியுங்கள். தெளிவா பாடம் வருது பாருங்க. அல்ல என்ன சொல்றான்? ரசூலுல்லாஹ் காலத்துல கூட்டமா இஸ்லாத்தை சேர்ந்தீங்களா, அப்போ சொன்னீங்களா தொழுகிறோம் ஜக்காத்து கொடுப்போம்னு, ரசூலுல்லாஹ் கையில சத்தியம் பண்ணீங்களா, அதுல இருந்து விலகுனீங்கன்னா போர் புரியுங்கன்னு யார் சொல்றா? அல்லாஹ் சொல்றா. குர்ஆன்ல இருக்கா இல்லையா? இது என்ன பேசுது? 9-12 அத்தியாயத்துல பேசணும்ல. இவர்கள் விலகிக் கொள்ளும் வரை நிராகரிப்பவர்களின் தலைவர்களுடன் போர் புரியுங்கள், இவ்வாறு செய்யும் அவர்களுடன் நிச்சயமாக எந்த ஒப்பந்தமும் இல்லை. இது என்ன ஒப்பந்தம் பேசுது? இதுதான் சொல்றோம். என்ன விஷயம்னா, இஸ்லாத்தை மதமா பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு குர்ஆனுடைய டெப்தான அறிவே இருக்கிறது. அதே மௌலானா மௌதூதி போன்றவங்க என்னன்னா ஏன் கூட கம்பேர் பண்றாங்க. இவன் ஒரு 7ஆம் கிளாஸ், இவன் ஒரு அரபி தெரியாதவன், இவங்களுக்கு நான் பெட்டர் இல்லை, ஏன் கூட கம்பேர் பண்ணாங்க. மௌலானா மௌதூதியோட கம்பேர் பண்ணுங்கிறோம். அம்மா வந்து அவங்களுடைய தாவாவை எடுத்து சொல்ற ஒரு சாதாரண ஒரு வேலையாள், அவ்வளவுதான். வேற வந்து நம்ம கூட கம்பேர் பண்ணி பாக்குறது இல்லை. இல்மு அப்படின்னா அவங்களோட கம்பேர் பண்ணி பாருங்க, அவங்க எவ்வளவு டெப்தா விளக்கியிருக்காங்க. நீங்க மௌலானா மௌதூதி தஃப்சீர் எடுத்து பாருங்க, தஃப்சீர்ல எல்லாமே டீட்டெயிலா போட்டிருப்பாங்க. இது சம்பந்தமா 400 பேஜ் புக்கே போட்டிருக்கேன். தௌபாவுடைய அந்த 6 வசனம் 7 வசனத்துக்கு விளக்கம் கொடுத்தா அந்த அல் ஜிஹாத் ஃபில் இஸ்லாம் புக்கு, அந்த புக்கு எழுதுனதே இருக்கு. இந்த தௌபாவுடைய ஆரம்ப வசனங்கள் விளக்குறது அவ்வளவு டெப்தா அதுக்கு விளக்கியிருக்காங்க. நம்ம மேலோட்டமா ஜம்ப் பண்ணி போய் இந்த இடத்துல வந்து மக்கா மதீனால முஸ்லிம்கள் தவிர வேற யாரும் இருக்கக்கூடாதுன்னு எங்க இருக்குன்னு கேட்டா நம்ம என்ன போய் சொல்றது? அப்ப என்ன விஷயம்னா இதுதான். அப்ப இது மட்டும் நீங்க இந்த கருத்து இல்லைன்னு வச்சுங்க, அப்ப இன்னும் அபத்தமான கருத்து வரும். உலகத்திலே அவனும் உயிர் வாழக்கூடாதுன்னு வரும். களிமா சொல்லாதவன் கொல்லப்படணும், தொழுகையை தொழாதவன் கொல்லப்படணும், ஜக்காத்து கொடுக்காதவன் கொல்லப்படணும், இந்த மோசமான ஃபத்வா நம்ம கொடுக்க வேண்டி வரும். இப்போ இது வந்து பிரச்சனை. அதுல இன்னொரு முக்கியமான மேட்டர் இருக்கு. என்னன்னா, சவுதி அரசாங்கம் இருக்காங்க இல்லையா, அவர்களை பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் சொல்றோம். இப்படி எல்லாம் தீன்ல இருந்துச்சு, நீங்க மாற்றத்தை கொண்டு வராதீங்க, இதை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுங்க, நம்ம கோரிக்கை தான் வைக்கிறோம். இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, இந்த கோரிக்கை நீங்க துருக்கி பார்த்து வைங்களேன், இந்த கோரிக்கை நீங்க மலேசியா பார்த்து வைங்களேன், மற்ற நாடு விட எங்க நாடு பெட்டர் இல்ல, ஏன் இதை பார்த்து கேட்கறீங்க? இது வந்து ரொம்ப ஒரு தவறான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஏன் அப்படின்னா, சவுதி ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ். இதே ஹரமுடைய நிர்வாகம் யார் கையில் இருக்கோ அது இப்படிதான் நடக்கணும். ஒரு விஷயத்துல கூட அது தப்பா நடந்துக்க கூடாது. புரியுதுங்களா? அப்ப அந்த அடிப்படையில் நாம சொல்றது என்னன்னா, சவுதிங்கிறது இவ்வளவு ஒரு கண்ணியமான ஒரு பொது பதவி. அது அந்த இடத்துல அந்த பூமியில எது நடந்தாலும் அது தீனாக கருதப்படும். நீங்க மியூசிக் பார்ட்டி நடத்துனீங்கன்னா இஸ்லாத்துல இதற்கும் அனுமதி உண்டுன்னு தான் கருதப்படும். நீங்க சினிமா தியேட்டர் ஓபன் பண்ணீங்கன்னா இஸ்லாத்துல இதற்கும் அனுமதி உண்டுன்னு கருதப்படும். தௌபாவுடைய வசனங்கள் வந்து சவுதியில தான் இறங்குச்சு, துருக்கியில இறங்கல. தௌபாவுடைய வசனங்கள் வந்து மலேசியால இறங்கல. அலி ரலியல்லாஹு அந்த பிரகடனம் செஞ்சது எங்க போய் நின்று செஞ்சாங்க? அரஃபாவுடைய மைதானத்தில் நின்று செஞ்சாங்க. துருக்கியுடைய ஹாஜியா சோஃபியாவுடைய பள்ளியாசல் வெளியே நின்று செய்யல. அந்த இடத்துல செஞ்சிருந்தா நம்ம துருக்கியை கேட்போம். அப்போ தலை சரியா இருக்கணும். இம்ரான் ஹுசைன் வந்து ஒரு வாசம் எழுதுறாரு, அந்த புக்கை காமிக்கிறாங்க. அந்த புக்கில் சவுதி வந்து இந்த மாதிரி அதை சீர்படுத்தணும் அப்படின்னு சொல்லி, ஹரமுடைய நிர்வாகம் அவங்க கையில் இருக்கு, அவங்க சரியாகாத வரைக்கும் பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுதான் மேட்டர். ஹரம் யார் கையில் வச்சிருக்காங்களோ அவர்கள் இஸ்லாமிய உலகிற்கு லீடர். அவர்களிடம் ஒரு குறையும் இருக்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தான் அவர்களுடைய ஒப்பீடு இருக்கும். துருக்கியோட அவர்களோட ஒப்பீடு இருக்காது. அங்க கம்பேர் பண்றதெல்லாம் யார் கூட கம்பேர் பண்ணுவோம்னா ரசூலுல்லாஹோட தான் நம்ம வந்து கம்பேர் பண்ணுவோம். இதுதான் பிரச்சனை. அப்ப இந்த இடத்துல பாருங்க, சலஃபு மன்னஜ்னு சொல்றோம் நம்ம. இப்ப யார் நம்ம தான் சலஃபு மன்னஜ் பத்தி பேசிட்டு இருக்கிறோம். அப்போ இப்ப யாருடைய சுன்னத்தை காமிச்சிட்டு இருக்கிறோம்? அபூபக்கர் சலஃப் இல்லையா? உஸ்மான், உமர், அலி இவர்கள்லாம் வந்து சலஃப் இல்லையா? சலஃபுடைய மன்னஜ் நாம பேசணும்னா இந்த இடத்துல கலஃபுடைய மன்னஜ் காட்டுறது, அகீதா விஷயத்துல மட்டும் சலஃபுகளை காட்டுறது. நம்ம என்ன சொல்றோம்? நீங்க சொல்ற சலஃப் மன்னஜும் நாம சொல்ற சலஃப் மன்னஜ் வித்தியாசம் இருக்கு. நாம சொல்றது 100% சலஃப் மன்னஜ். தீன் அரசியல்ல சலஃபு மன்னஜ், ஆன்மீகத்துல சலஃபு மன்னஜ், பொருளாதாரத்துல சலஃபு மன்னஜ், குற்றவியல்ல சலஃபு மன்னஜ், கலாச்சாரத்துல சலஃபு மன்னஜ். நீங்க பேசுறது வெறும் அகீதாவுடைய சலஃபு மன்னஜ். மீதி எல்லாம் எந்த வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு ஓப்பன், மீதி வந்து ஃப்ரீ பண்ணி விட்டீங்க. அதனால ஈஸியா இருக்கு, மக்கள் கூட்டமா வர்றாங்க. இந்த சலஃபு மன்னஜ் காமிச்சு இது சொர்க்கம்லாம் கிடைக்காது. இது எல்லா இடத்துல கேள்விதான் வரும். பின்பற்றினா 100% அபூபக்கர் மாதிரி மாறுவாங்க. அபூபக்கருடைய வாழ்க்கையில என்னென்ன இருந்துச்சு எல்லாத்தையும் கொண்டு வாங்க. சலஃபுகளை தான் நம்மளும் பின்பற்ற சொல்றோம். நம்ம தான் அடிச்சுக்கிறோம், சலஃபு மன்னஜ் கொண்டு வாங்க, சலஃபுடைய மன்னஜ் கொண்டு வாங்க, அந்த மன்னஜ் மறுபடியும் திருப்பி கொண்டு வாங்கன்னு தான் நம்ம பேசுறோம். இதுல பாருங்க, இந்த வசனம் இருக்குல்ல, இந்த 9, 12 இதெல்லாம் நம்ம சொல்லிட்டோம். இருந்தாலும் என்ன சொல்லுவாங்க, அந்த விளக்கங்கள்லாம் அதுல இல்லம்பாங்க. நம்ம சொன்ன அந்த விளக்கங்கள்லாம் அப்படி இல்ல, அந்த வசனத்துக்கு அப்படி ஒரு மீனிங், இந்த வசனத்துக்கு இப்படி ஒரு மீனிங்பாங்க. அதுல ரசூலுல்லாஹ் அதை தெளிவா சொல்றாங்க. தபரானில 1070வது ஹதீஸ், முஸ்னத் அஹ்மதுல 26884வது ஹதீஸ், சையான ஹதீஸ். ரசூல் ஆயிஷா சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது இறுதி உபதேசமாக கூறியது என்னவென்றால், அரபு தீபகற்பத்தில் 2 தீன் இருந்துவிடக் கூடாது, 2 தீனு இருக்கக்கூடாது என்பதாகும். இது ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி வசியத்து. கடைசி வசியத்தை நம்ம இன்னும் எடுத்து பேசுவோம். என்ன கபர்களை வந்து என்னது அடக்கஸ்தலங்களை வணக்கஸ்தலங்களா ஆக்கி கொண்டவர்களை அல்லாஹ் சபிப்பானாங்க, அதை மட்டுமே சொன்னாங்க. அரபு தீபகற்பத்தில் 2 தீன் இருக்கக்கூடாதுன்னாங்க. இப்போ இன்னைக்கு வந்து நிக்கி மினாஜ் வந்து அங்கே டான்ஸ் ஆடுறா,
இது எந்த தீன்ல இருக்கு? ரசூலுடைய தீன்ல இருந்துச்சா? நீ ஃபார்முலா 1 ரேஸ் வந்து நடந்தது, இது நடக்குது, டக்கார் ரேலி நடக்குது, இது ரசூலுடைய தீன்ல இருந்துச்சா? துருக்கியில் இல்ல, அதை காட்டக்கூடாது. அரபுல தான் இருக்கக்கூடாதுன்றாங்க ரசூல்லா. அரபு தீபகற்பத்துல 2 தீன் இருக்கக்கூடாது. அப்ப அரபு தீபகற்பத்துல எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் என்னது? தீனு. அப்ப தீனுக்கு மாற்றமா எதுவுமே இருக்கக்கூடாது. இதே பாருங்க, முஸ்லீம்லயே ஒரு ஹதீஸ் இருக்கு. அல்ல, என்னிடம் ஒரு ஏட்டை கொண்டு வாருங்கள், உங்களுக்கு ஒரு மடலை நான் எழுதி தருகிறேன், எனக்கு பிறகு நீங்கள் வழி தவற மாட்டீங்க. ரசூல் அந்த கடைசி அந்த லெட்டர் கேட்கறாங்க அந்த டைம், 3 விஷயங்கள் உங்களுக்கு நான் வசியத்து செய்கிறேன் ரசூலா சொல்றாங்க. முஸ்லீம்ல தான் இருக்குது ஹதீஸ் 3364. அறிவிப்பாளர் தோழர், பிரச்சனையே கிடையாது. அரபு தீபகற்பத்தில் இருந்து இணை வைப்பவர்களை அப்புறப்படுத்துங்கள். இது என்ன பேசுறாங்க? அரபு தீபகற்பத்தில் முஸ்லீம்கள் தான் இருக்கணும்னு நான் சொல்றாங்க. இது யார் பேசின பேச்சு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுறாங்க. 3 விஷயம் நான் எழுதி கொடுத்துட்டு போறேன், இது எழுதாம போயிட்டேன்னா கூட நீங்க வழிகட்டுறீங்க, அதுதானே நீங்க ஆயிட்டீங்க. இது எழுதி கொடுத்துட்டு போயிருந்தாங்கன்னா, அது எழுதிட்டாரு, முஸ்லீம் இமாம் எழுதிட்டாரு, அவங்க எழுதிட்டாங்க, அவங்க கூட இருந்தவங்க மனப்பாடம் பண்ணிக்கிட்டாங்க, அவங்க எழுதினாங்க. ரசூலுல்லாஹ் தன் கைப்பட எழுதி கொடுக்கல, ஆனா இருக்குது இல்லையா? அதே வந்து 3626 ஹதீஸ்ல அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் அரபு தீபகற்பத்தில் இருந்து யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் நிச்சயம் வெளியேற்றியே தீருவேன். இணை வைப்பாளர்கள் அங்க இருக்காங்களா? முஷ்ரிக் வந்துட்டானா, யூதன் வந்துட்டானா, கிறிஸ்தவன் வந்துட்டானா, இந்த 3 பேர் இருக்கலாமாங்க? அந்த இடத்துல வந்து மியூசிக் பார்ட்டி வந்து டான்ஸ் ஆடலாமா? அந்த இடத்துல வந்து மற்ற மேலை நாடுகளில் நடக்கிற கூத்துக்கள் நடக்கலாமா? அது புனித பூமி தான். இது யாருடைய மன்னஜ்? ரசூலுல்லாஹ்வுடைய மன்னஜ் இல்ல. அறிவிப்பாளர் யார் தெரியுமா? உமர் ரலியல்லாஹு. அப்ப இது எந்த சலஃபு மன்னஜ் இது? அப்போ வந்து இதை தான் பேசுறோம், அந்த தீனை தூய்மைப்படுத்துங்க, அந்த பூமியை தூய்மைப்படுத்துங்க, அது ரசூலுல்லாஹ் சொன்னது நடைமுறைப்படுத்துங்கிறோம். நாம சலஃபுகளுக்கு எதிராக பேசுறோம். இதுதான் சலஃபுகளை ஃபாலோ பண்ண சொல்றது, சலஃபுக்கு எதிராக பேசுறதா நினைக்கிறாங்க, தப்பு. இப்ப இந்த இடத்துல சொல்றாங்க, சொல்லிட்டு கடைசியா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, முஸ்லிம்களை தவிர வேறு எவரையும் நான் விட்டு வைக்க மாட்டேன். இது அரபு தீபகற்பத்துக்கு பொருந்தாதுன்னா ஒட்டுமொத்த உலகத்துக்கா? இது அரபு தீப வாசகமும் இருக்கு. நாம் தமிழ் மொழிபெயர்ப்பு பார்த்து தான் பேசுறோம். அரபில் என்ன நீங்களே செக் பண்ணிங்க. அரபு தீபகற்பத்தில் இருந்து யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் நிச்சயம் நான் வெளியேற்றியே தீருவேன், முஸ்லிம்களை தவிர. இதையும் போட்டாங்க, ஏன்னா நாத்திவாதி இருக்கலாம்னு சொல்லிடக்கூடாதுல்ல. முஸ்லிம்களை தவிர, ஏத்தியஸ்டா இருக்கட்டும், வேற ஏதாவது இருக்கட்டும், யாவரையும் வேறு எவரையும் நான் விட்டு வைக்க மாட்டேன். இதை உமர் அல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். தெளிவா இருக்கா? டவுட் இல்ல. குர்ஆன்ல அந்த ஆயத்துக்கு இதுதான் மீனிங் மேட்ச் ஆகுதா? இவ்வளவுதான் விஷயம். அப்ப அந்த அடிப்படையில தான் தொழுகை கொடுப்பேன், தொழுவேன், ஜகாத் கொடுக்க மாட்டேன்னு சொன்னா அந்த இடத்துல நீக்கப்பட்டுருவாங்க. அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான் 9:11 பாத்தீங்கன்னா தெளிவா வந்துரும். எவர்கள் பாவ மன்னிப்பு செய்து தொழுகையை கடைபிடித்து ஜகாத்தையும் கொடுத்து வருவார்களானால் அவர்கள் உங்களுக்கு மார்க்க சகோதரர்களே, நாம் அறிவுள்ள சமூகத்திற்கு நம் வசனங்களை விளக்குகிறோம். அறிவு இருக்கிறவங்களுக்கு நான் விளக்குறேன் அப்படிங்கிறோம். இப்ப இந்த இடத்துல வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும், இதுதான் விஷயம் அப்படிங்கிறது. அந்த 9:11 ஒப்பந்தம் என்ன ஆயிரும்? அபூபக்கர் இந்த டீலிங் பேசினாலே அந்த ஒப்பந்தம் முறிக்கப்பட்டுருங்கிறாங்க. இத பாடம் வந்து யார் நடத்துறா? அபூபக்கர் நடத்துறாங்க. ஒட்டுமொத்த சமுதாயம் என்ன நினைக்குது? பரவாயில்ல, இப்படி இல்லை இப்படின்னு நினைக்கிறாங்க. இதுதான் ரசூலுல்லாஹ் ஏன் வந்து அபூபக்கர் விட்டுட்டு போனேன்? ஏன் ரசூலுல்லாஹ் முன்னாடி அல்லாஹ் வந்து இவர மரணம் கொடுக்கல? ஏன்னா பாடம் இவர் தெளிவா நடத்துவாரு. ரசூலுல்லாஹ் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு போனாங்க. அது இன்னொரு ஹதீஸும் இருக்கு பாருங்க. மக்கள் எல்லாம் ஒரு பாதையில போனாங்கன்னா நான் அபூபக்கருடைய பாதையில போனேன். இதுக்கு என்ன அர்த்தம்? நீங்க எல்லாரும் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தீங்கன்னா நான் அபூபக்கருடைய ஸ்டாண்ட் பக்கம் தான். இது எதற்காக உணர்த்துதுன்னா, பின்னாடி இதெல்லாம் யூஸ் ஆகும். சும்மா அபூபக்கர் புகழ்றதுக்காக இல்ல. நம்ம தான் என்ன சொல்றது, கூட கும்பிடு போடுவோம்ல, அபூபக்கருடைய புகழ்ச்சி என்ன? ஆனா அபூபக்கரை பின்பற்ற மாட்டோம், சும்மா புகழ்வோம் வாயில. அந்த புகழ் ரசூலுல்லாஹ் வந்து கொடுக்கல, அபூபக்கர் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. அதே வந்து மரணத்தை கடைசி தருவாயில என்ன பண்ணாங்க? வசியத் செஞ்சுட்டு போனாங்க, அபூபக்கர் உமரை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கேட்டா நீங்க வந்து இன்னைக்கு ஒரு பிரச்சனை இருக்குல்ல, சஹாபாக்களை பின்பற்றுவது தேவையா? சஹாபாக்களை பின்பற்றலன்னா தீனே இருக்காது. தீன்ல என்ன இருக்காதுங்க? தீனே இருக்காதுங்க. தீன்ல என்ன குறையெல்லாம் இல்ல, தீனே கிடையாது. சஹாபாக்களை பின்பற்றலனா ஒட்டுமொத்த தீனையும் அவர்கள் தான் தாங்கி பிடிச்சாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் தாங்கி பிடிச்சாங்க, உமர் ரலியல்லாஹு அவர்கள் தாங்கி பிடிச்சாங்க. அப்ப இந்த இடத்துல இது ஒரு முக்கியமான விஷயம். இதுல ஜகாத் தராததால் என்ன பாதிப்பு இருக்கு அதையும் யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா சாதாரணமா சரி பொருளாதாரம் தரலன்னா என்னங்க, நீங்க ஆன்மீகம் தானே பேசுறீங்க அப்படின்னு சொல்லி தாக்குதல் பண்ணுவாங்க இஸ்லாத்துடைய எதிரிகள். இந்த இடத்துல ஜகாத் தர மாட்டாங்க அப்படின்னா, ஜகாத்து கொடுக்கலன்னா யாரோ ஒரு ஆள் கொடுக்கறன்னு கணக்கு கிடையாது, ஒரு குலம் தர மாட்டேன்னுச்சு. அங்க எப்பயுமே ஒரு அது ரசூலா அந்த குலமா இருந்த அந்த சிஸ்டம் வந்து உடைக்கல. ரசூலா வந்து இஸ்லாம் வந்ததுக்கு அப்புறமா அந்த குலங்கள் அப்படி இருந்துச்சு, அவங்களுடைய தலைவர்கள் இருந்தாங்க. எதா இருந்தாலும் அந்த குலத்துடைய தலைவரை கூப்பிட்டு பேசினா போதும். அதுல ஒரு நன்மையும் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, குலத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த தலைவர்களை மட்டும் கூப்பிட்டு நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா போதும். இந்த தலைவர்களை மட்டும் நம்ம கண்ட்ரோலா வச்சுக்கிட்டா போதும். இன்னைக்கு வந்து நவீன உலகம் எதை ஃபாலோ பண்ணுது? அதை தான் ஃபாலோ பண்ணுது. இன்னைக்கு வந்து ஒரு சிஸ்டம் உருவாக்கிடுறாங்க. அந்த சிஸ்டத்தை காவல் காக்கிறதுக்கு என்ன பண்றாங்க? நீ முஸ்லீம் தலைவர்களை வேலைக்கு வாங்கிக்குவாங்க. தலைவர் வாங்கிட்டா போதும், சமுதாயத்திலிருந்து எதிர்ப்பு வராது. ஏன்னா அந்த அவரை அடக்கிறதும் அந்த சமுதாயத்தை தசை திருப்பி வைக்கிறதும் அவங்களுக்கு தவறா கற்றுக் கொடுக்கறதும் அந்த வேலையில யார் பார்த்துக்குவா? தவறு. இவங்க கெட்டதுக்கு பயன்படுத்துறாங்க, ரசூலுல்லாஹ் நல்லதுக்கு பயன்படுத்துறாங்க. இன்னைக்கு இருக்கிற சிஸ்டம் எல்லாமே யார்கிட்ட இருந்து உசூல் எடுத்திருக்கு? ரசூலுல்லாஹ் தான் ஃபாலோ பண்ணுது. ரசூலுல்லாஹ் கிட்ட இருந்து கல்வி எடுத்துக்கிட்டு இவங்க தங்களுடைய வழிகேட்டுக்கு பயன்படுத்திட்டு நம்ம எடுத்து நல்லதுக்கு பயன்படுத்துற நாம கோட்டை விட்டுட்டு நாம வந்து வேற என்னமோ பண்ணிட்டு இல்ல. ரசூலுல்லாஹ் காப்பாற்றுற பொறுப்பு வேற நமக்கு.
ரசூலுல்லாஹ்வுடைய செயல்களை காப்பாற்றுற பொறுப்பு ரசூலுல்லாஹ் ஒன்று கடை ஒன்று பண்ணிட்டு போயிட்டாங்க, நம்ம தான் ஏதோ ஒன்று சொல்லி சமாளிக்க வேண்டியதாக இருக்குது. இஸ்லாத்தில் இஸ்லாம் நல்லா புரிஞ்சுங்க, ஒரு காலத்திலேயும் முஸ்லீம்கள் இஸ்லாத்தை காப்பாற்றினதே இல்லை, இஸ்லாம் தான் முஸ்லீம்களை காப்பாற்றிட்டு இருக்கு. நீங்கள் உயிரோட நடமாடிட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க செஞ்ச அந்த நன்மையின் காரணமாக நீங்கள் பொழைச்சிட்டு இருக்கிறீங்களே தவிர நீங்கள் யாரையுமே காப்பாற்றல அப்படிங்கிறது புரிஞ்சுங்க. இந்த இடத்துல அவங்க கொடுக்கல அப்படின்னா ஒரு குலமே கொடுக்கல. இது வந்து ஒரு கிளர்ச்சியாக பார்க்கப்படும் அரசாங்கத்துக்கு எதிராக, இது கிளர்ச்சி. இது அப்போ இன்னொரு இதுல மெசேஜ் என்ன போகுதுன்னா உங்க கண்ட்ரோல்ல எதுவுமே இல்லைங்கிறது காட்டுது. அப்போ கலீஃபாவை பார்த்து எவனும் பயப்பட மாட்டான். வெளியே போய் ஒரு ஒப்பந்தம் கொடுத்து இந்தாங்க எங்க நிர்வாகத்துக்கு கீழே வாங்க அப்படின்னா முதல்ல போய் உங்க ஊர்ல இருக்க ஒருத்தன் ஜகாத் கொடுக்கான்னு இருக்கான் பாரு, அவங்ககிட்ட போய் காசு வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து ஜிசியா வசூல் பண்றேன், போய் வேலையை பாருமா. அதை யாருமே மதிக்க மாட்டாங்க. அப்போ அந்த கம்பீரம் என்ன ஆயிரும், குறைஞ்சிரும். இந்த கவர்மெண்ட்டுக்கு உண்டா, கவர்மெண்ட் தான் கெத்தா இருக்கணும். கவர்மெண்ட் வந்து அப்படி கூல கும்பல்லாம் போட்டுருக்கூடாது. அரசாங்கம்னா ஒரு கெத்தா இருக்கணும். இது எப்படிப்பட்டதுன்னா இன்னைக்கு நிலைமைக்கு ஒரு மாநில அரசு ஜிஎஸ்டி கொடுக்க மாட்டேன்னுச்சுன்னா எப்படி இருக்கும், அதை கம்பேர் பண்ணி பாருங்க. அதை என்ன பண்ணுவாங்க, ஜிஎஸ்டி தரமாட்டேன்னுச்சுன்னா அந்த மாநிலத்தை ஃபர்ஸ்ட் ஆட்சியை கலைப்பாங்க. ஜனாதிபதி உத்தரவு போட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த அரசை கலைக்கப்படும்பாங்க. சரி, கலைச்சதுக்கு அப்புறமா என்ன பண்றாங்க, போலீஸ் ஃபோர்ஸ் வச்சுக்கிட்டு இந்த மாநிலம் தனி நாடுன்னு டிக்ளேர் பண்ண என்ன பண்ணுவாங்க, மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுவோம், ராணுவத்தை அனுப்பும். ராணுவத்தை அனுப்பி அந்த மாநிலத்துடைய நிர்வாகத்தை கையில கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு ஜிஎஸ்டி கொடுக்கலன்னா இத்தனை பிரச்சனை வரும். சும்மா கிடையாது, எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணி ஆகணும். அது மாதிரியான ஒரு நடவடிக்கை தான் எது அபூபக்கர் ரலியல்லாஹு எடுத்தது. ஏதோ வந்து இந்த இது கொடுக்கணும். அதே மாதிரி இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இந்த பணக்காரர்களிடம் தான் ஜக்காத் வசூல் பண்றது. இன்னைக்கு நம்ம நாட்டுல மற்ற நாடுகளுக்கு மற்ற அந்த மேலை நாடுகள்லாம் வந்து போடுறாங்கல்ல, எல்லாருக்குமே டாக்ஸ். பணக்காரன் ஏழை அவன் பெட்ரோல் எடுத்தாலும் டாக்ஸ். அப்படி கிடையாது இஸ்லாத்துடைய வரி, வெறும் பணக்காரர்களிடம் மட்டும் வசூல் பண்ணுவது. அப்போ பணக்காரர்களிடத்துல வந்து வசூல் பண்ணலன்னா பலவீனர்களுடைய உரிமைகள் பாதிக்கப்படும். அப்போ இவங்க பணம் தரமாட்டேன்னு சொன்னவங்களா யாரு, பணக்காரங்க. பணக்காரங்கிட்ட இருந்து காசு வாங்கினா தான் ஏழைகளுக்கு வந்து கொடுக்க முடியும். இப்போ இவங்க அந்த டீலிங் ஒத்துக்கிட்டு என் பதவி தப்பிச்சா போதும் அபூபக்கர் ரலியல்லாஹு உட்கார்ந்து இருந்தாங்கன்னு வைங்க, ஏழைகளுக்கு என்ன இருக்கும், எதுவுமே போய் சேர்ந்திருக்காது. அப்போ இது ஒரு முக்கியமான கடமை அவங்களுக்கு இருந்துச்சு. இந்த அடிப்படையிலும் இந்த ஜக்காத் வந்து என்ன பண்ணாங்க, இது பண்ணாங்க. எல்லாத்த விட குர்ஆன் என்ன பேசுது, 59 அத்தியாயத்தில் 7 வசனத்தை எல்லாம் பேசுறான். செல்வம் உங்களில் செல்வந்தர்களிடையே மட்டும் சுற்றி கொண்டிருக்க கூடாதுங்கிறான். பணங்கிறது ஒரே பக்கம் ரோல் ஆயிட்டு இருக்க கூடாதுங்கிறான். இஸ்லாத்துடைய பேஸ் இது, அடிப்படை தூண்கள் ஒரு தூண் இது. இஸ்லாமிய கிலாஃபத் வந்ததுன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, செல்வம் பரவலாக கொடுக்கப்படும். ஈசா நபி வரும்போது காலம் எப்படி இருக்கும், ஜக்காத்து வாங்குறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டேஜ் போயிடும். அந்த அளவுக்கு ஒரு இது. அப்ப இதை சொல்லிட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு பார்த்துட்டு உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, இந்த ஆதாரங்கள்லாம் கொடுத்து எங்களை வீழ்த்திட்டாங்க. யாரு, அபூபக்கர் ரலியல்லாஹு வந்து இந்த ஆதாரம் கொடுத்து எங்களை வீழ்த்திட்டாங்க. அப்போதான் எங்களுக்கு புரியும். அப்போ எங்களுக்கு நாங்க அதை உணர்ந்தோம். எதை உணர்ந்தோம் அப்படின்னா, எல்லாருடைய ஈமான் ஒரு பக்கம், அபூபக்கருடைய ஈமான் இந்த பக்கம் அப்படின்னா உணர்ந்தோம். யார் சொல்றா, உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் இந்த வார்த்தை ஏன் சொன்னாங்கன்னு அப்போ நம்ம உணர்ந்தோம் அப்படின்னு சொல்லி அந்த வரலாற்று நூல்ல சொல்றாங்க. அப்ப அடுத்தது வந்து இது ஒரு முக்கியமான நடவடிக்கை டிக்ளேர் பண்ணிட்டாங்க. யாரு, அபூபக்கர் ரலியல்லாஹு போறதான். இவங்க கிட்ட பேசுறதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஸ்ட்ரைட்டா இவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படும். அதுக்கு பின்னாடி இருந்த அந்த ஹிக்மத் இதுதான். அடுத்தது வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா, பதவிகள் விஷயத்துல எப்படி நடந்தாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நடந்தாங்களோ அதே மாதிரி நடந்தாங்க. ஒரு படைப்பிரிவை அனுப்புறாங்க. யாரு, அபூபக்கர் ரலியல்லாஹு அனுப்புறாங்க. யார் அனுப்புறாங்கன்னா, யஸீத் ரலியல்லாஹு அவர்கள் அனுப்புறாங்க. இவர் யாருன்னா அபூ சுஃபியானுடைய பெரிய மகன், முஆவியா ரலியல்லாஹுடைய அண்ணன். இவரை வந்து அனுப்புறாங்க. அந்த படையில யார் யார் இருக்காங்கன்னா, முஆவியா ரலியல்லாஹு இருக்காரு. அந்த படையில ஒரு சிப்பாயா யார் இருக்கார், முஆவியா ரலியல்லாஹு இருக்காரு. இதுல இன்னொரு விஷயமும் வந்து சொல்லிருக்கணும். என்ன அப்படின்னா, முஆவியா ரலியல்லாஹு ரசூலா கவர்னரா நியமிச்சாங்க அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. கவர்னரா யார் நியமிச்சாங்களாம், ரசூலாவே நியமிச்சாங்களாம். யாரா, முஆவியா ரலியல்லாஹு. அடுத்து சொல்றாங்க, ரசூலா நியமித்தார்கள், அபூபக்கர் நியமித்தார், உமர் நியமித்தார். அபூபக்கர்லாம் நியமிக்கல, அபூபக்கரும் நியமிக்கல, பின்னாடி வந்த உமர் ரலியல்லாஹு நியமிக்கல. மேல இருந்த அமீர் கீழ இருந்த அமீரை நியமிச்சார். உமர் ரலியல்லாஹு கூப்பிட்டு இந்த பொறுப்பு நீங்க வச்சீங்கன்னு சொல்லல. ஒரு கவர்னர் நியமிச்சாங்க, அந்த கவர்னர் மவுத் ஆயிட்டாரு, அவரே நியமிச்சாரு அடுத்த கவர்னர், எனக்கு பதிலாக நீங்க இருங்கன்ட்டு. இவங்க தான் நியமிச்சாங்களே தவிர அதுக்கப்புறம் உமர் ரலியல்லாஹு என்ன பண்ணாங்க, அதை விட்டுட்டாங்க. இந்த நியமனத்தை அப்படியே விட்டுட்டாங்க. இவங்கெல்லாம் செலக்ட் பண்ணி அந்த பொறுப்பை கொடுத்தாங்களா, செலக்ட் பண்ணிலாம் பொறுப்பை கொடுக்கல. பின்னாடி வந்து உஸ்மான் ரலியல்லாஹு பொறுப்பை கொடுத்தாங்க. அது தகுதியானவங்களா, கண்டிப்பா தகுதியானவங்க. முஆவியா ரலியல்லாஹு கவர்னர் பதவிக்கு தகுதியானவங்களா, கண்டிப்பா திறமையானவங்க. திறமையான நிர்வாகி, மிக சிறந்த முறையில் நடத்தினாங்க, மிக சிறந்த பரப்புகளை வந்து ஜெயிச்சு கொடுத்தாங்க. அதுல எல்லாம் எந்த ரிமார்க் வந்து வரலாற்றில் யாருமே எதுவுமே பேசல. அதெல்லாம் வந்து நம்ம வந்து எதுவுமே மறுக்கலாம். ஆனா நியமனம் எப்படி இருந்தது அப்படின்னா, நியமனம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யவில்லை, அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் செய்யவில்லை, உமர் ரலியல்லாஹு அவர்களும் செய்யவில்லை. நேரடியாக அவர் அங்கீகரித்தார். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் அதை அப்படியே கண்டினியூ பண்ண வச்சாங்க. அதே அங்கீகாரம் அப்படியே தொடர்ந்துச்சு. இப்போ இந்த யஸீத் ரலியல்லாஹு அவர்களை வந்து படைக்கு தலைமையா அனுப்புறாங்க. ஒரு படைக்கு அந்த தலைமை அனுப்பும்போது சில உபதேசங்கள் பண்றாங்க. நான் சொன்னல, இஸ்லாத்துடைய அடிப்படை பைலா வந்து அபூபக்கர் டிஃபைன் பண்ணி தராங்கன்ட்டு. அந்த பைலால இதுவும் வரும். இது என்னன்னு பாத்தீங்கன்னா, யஸீத் உமது உறவினர்கள் விஷயத்தில் இந்த அடிப்படையில் உமது உறவினர்கள் இந்த படையில் இருக்கிறார்கள் சொல்றாங்க. யஸீதே, நான் உங்களுக்கு வந்து உங்களை நான் அனுப்புறேன், நீங்க போற அந்த படையில யார் யார் இருக்கா, உங்க உறவினர்கள் இருக்காங்க. ஒரு அமீர் தான் கலீஃபா தேர்ந்தெடுக்கிறார், மீதி இருக்கிற அந்த சைடு பதவிகள்லாம் யார் கொடுப்பாங்க, அந்த படையுடைய தளபதி தான் டீல் பண்ணுவாங்க. ஒரு இடத்துக்கு படை அனுப்பணும், அவர் சின்ன ஒரு பிரிவு அனுப்புவார்ல, அந்த பெரிய படையை பிரிச்சு அவர்கள் குழு அனுப்புவாங்களா, அப்ப அதுக்கெல்லாம் லீடர்ஷிப் போடுவாங்களா. அது வந்து சொல்றாங்க அபூபக்கர், ஒரு வேளை நீர் உமது தலைமைத்துவத்தால் அவர்களுக்கு பயன் தந்துவிடக்கூடும்.
உங்களுக்கு நான் லீடர்ஷிப் கொடுக்குறேன், உங்களை அமீரான தேர்ந்தெடுக்கிறேன், உங்க லீடர்ஷிப்னால உங்க குடும்பத்தில் இருக்கிற யாருக்காவது நல்லது செஞ்சிடாதீங்க, அதனுடைய பெனிஃபிட் அவர்களுக்கு போய் சேர்ற மாதிரி பண்ணிடாதீங்க சொல்லிட்டு சொல்றேன். இதுதான் உமக்கு மிகப்பெரிய ஆபத்தில் முடியும், இது உங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தில் போய் முடிஞ்சிடும். இதைத்தான் உங்க விஷயத்தில் நான் அஞ்சுகிறேன், உங்க விவகாரத்தில் நான் இதைத்தான் பயப்படுறேங்க. ஏன்னா பனு உமையாக்கள் பொறுத்த வரைக்கும் பாசம் கொண்டவர்கள், அவர்களுடைய அவங்களுக்குள்ள ஒரு பாசம் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம்ல. சில ஜாதிகள் இருப்பாங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க தெரியுமில்ல. இந்த போரா முஸ்லீம்ங்கிறோம், போரா முஸ்லீம்களுக்குள்ள ஒரு கனெக்ஷன் இருக்கும். பார்த்தீங்கன்னா எல்லாம் யாருமே ஏழையா இருக்க மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா பணம் வந்து ஒருத்தர் கொடுத்து இது மாதிரி பண்ணிட்டே இருப்பாங்க. நாம பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிறதுல மட்டும்தான். ஜனாதா ரோட்ல கிடக்கும், இவன் சட்டம் அவன் கையில் இருக்கும், அவன் சட்டம் இவன் கையில் இருக்கும். 4 தக்பீர் சொல்லி தொழில் நடத்துறதா, 3 தக்பீர் சொல்லி நடத்துறதா, அந்த இஸ்லாத்துக்கு ஜனாதா எடுத்துருவாங்க இவங்க. இதுல வந்து என்ன ஆயிருன்னா இது மாதிரி அவங்க பாண்டிங்ல அவங்க இருப்பாங்க. அப்ப அந்த பாண்டிங் வந்து இவங்க சொல்றாங்க அதுதான் அவங்க விஷயத்துல பயப்படுறாங்க. அப்ப கணக்கு போட்டு வச்சிருக்காங்க எல்லாமே அவங்க தெரியும். ஏன்னா சொந்த ஊருக்காரங்க, ஏன்னா இன்னி நேத்தா பலவரம் காலங்காலமா நம்முடைய பழக்க வழக்கங்கள் என்னன்னு தெரியும். அபு சுஃபியான் ரலியல்லாஹு யாருன்னு அபூபக்கருக்கு தெரியாதா? சேர்ந்து இருந்தாங்க, தனியா இருந்தாங்க, மேட்டர் இல்ல, எல்லாமே உங்களுக்கு தெரியும். அந்த குலத்துடைய பண்புகள் என்னங்கிறது எல்லாருமே தெரியும். அது இன்ஷால்லா உஸ்மான் ரலியல்லாஹு காலகட்டம் வரும்போது இதை புரிஞ்சு, ஏன்னா இதை புரிஞ்சுக்கணும் பாயிண்ட். அப்பப்போ இது புரியலன்னா அந்த இடத்துல போய் புதுசா சொல்ற மாதிரி இருக்கும். புதுசா இல்ல, அது தொடர் பிரச்சனை. இது அங்க இருந்து அது வருது. அபூபக்கர் போடும்போதே சொல்றாங்க உன் விஷயத்துல இந்த விஷயத்துல பயப்படுறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சஹாபிக்கு ஒவ்வொரு உபதேசம் பண்ணுவாங்க. ஒரு சஹாபி கேட்பாங்க எனக்கு உபதேசம் பண்ணுங்கன்னா கோவப்படாதம்மா. ஏன்? அவரை பத்தி ரசூலுல்லாஹ்க்கு தெரியும் இவர் கோப விஷயத்துல வீக்குன்ட்டு. இன்னொருத்தர் வருவாங்க, அவரை பத்தி என்ன சொல்லுவாங்க, வேற அட்வைஸ் பண்ணுவோம். ஏன்? அவர்கிட்ட இந்த வீக்னஸ் இருக்குன்னு தெரியும். அப்ப அமல்களின் சிறந்ததுன்னு கேட்பாங்க. கேட்கிற ஆளை பார்ப்பாங்க. கேட்கிறவர் யாரு? தொழுகையில ஆல்ரெடி டாப் டக்கர்ல இருக்கிறாரா, மற்ற விஷயத்தை அவர் குறைச்சி இட போடுறாரா? அப்ப எந்த அமலை இவருக்கு வலியுறுத்தணுமோ அதை வலியுறுத்துவாங்க. யாருக்கிட்ட எந்த பிரச்சனை இருக்கோ அதை வலியுறுத்தாங்க. அதே சுன்னத்தை இவங்க ஃபாலோ பண்றாங்க. இதுதான் சலஃபுடைய மன்னச்சு. அவர் ஃபாலோ பண்ணிட்டு சொல்றாங்க முஸ்லிம்களில் ஒருவர் சொல்றாங்க. இது வரைக்கும் இவர் உபதேசமா? சிலருக்கு சஹாபாக்களுடைய உபதேசம்னா ரொம்ப டைஜஷன் ஆகாது. அபூபக்கர் அவருடைய கருத்து தானே சொன்னாரு, நாங்க அதை அக்செப்ட் பண்ண மாட்டோம். அடுத்து ரசூலுல்லாஹ் சொன்னதா சொல்றாரு. அபூபக்கர் சொல்றாங்க முஸ்லிம்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் முஸ்லிம்களில் ஒருவர் பொறுப்புக்கு நியமிக்கப்பட்டு யாரையேனும் தமது நேசத்தை மட்டும் அடிப்படையாக கொண்டு அதிகாரியாக ஒருவரை நியமித்தால், வெறும் அவர் முஹப்பத்து, நம்ம மாப்பிள்ள நம்ம மச்சான், இந்த முஹப்பத்துல மட்டுமே அடிப்படையாக வைத்து நியமித்தால் அவர் மீது அல்லாஹ்வின் சாபம் ஏற்படும். இப்ப நம்ம மாப்பிள்ளைங்கிறதுனால பஸ் ஓட்டத்தில் கையில் எடுத்து நீ எடுத்துட்டு போலாம் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா 50 பேர் செத்துருவான். இவனுக்கு வேணா அவன் மாப்பிள்ள அவனை உட்கார வச்சு அழகு பார்க்கறது இவனுக்கு பிரியமா இருக்கட்டும், நமக்கு வேணா அழகு பிரியமா இருக்கும். ஆனா ஓட்ட தெரியாதவங்களை பஸ் கொடுத்தா என்ன ஆயிரும்? ஏன் கொடுத்தா யாரோ ஒரு ஆள் ஓட்டி தானே ஆகணும். இவருக்கு பெட்டரா தெரிஞ்சாரு, கொஞ்சம் நல்லா வெயிட்டாக இல்ல, இந்த இடத்துல என்ன தகுதி இவருக்கு தேவை அதை பார்க்கணும். அப்ப அதுதான் அபூபக்கர் சொல்றாங்க, தகுதி பார்க்கணும், நேசம் பார்க்க கூடாது. நேசம் பார்த்தீங்க அப்படின்னா அவர் மீது அல்லாஹ்வின் சாபம் ஏற்படும். மேலும் அல்லாஹ் அவரின் பாவ மன்னிப்பை ஏற்க மாட்டான். இவர் என்ன பண்ணுவான்? பாவ மன்னிப்பு அல்லாஹ் ஏற்க மாட்டான், நரகத்தில் எரிந்து விடுவான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஹதீஸ் பாத்தீங்கன்னா அஹ்மதுல 21வது ஹதீஸ், ஹாக்கிம்ல 7024, தபரியில வந்து 2வது வால்யூம்ல 447. இதுல இருக்கிற எல்லா கருத்துமே ஹதீஸ்கள் ரசூலுல்லாஹ் சொன்னது நேரடியா இருக்கு. இந்த ஹதீஸ் சனது நம்ம பார்க்க வேண்டியது இல்லை. ஏன்னா பொறுப்பு கேட்கறவங்களுக்கு தரக்கூடாது. ஏன்னா ஆசைப்பட்டு கேட்கறவங்களுக்கு எல்லாம் ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்களா? தரல. உறவினர் அடிப்படையில் வந்து கேட்கறவங்களுக்கு என்ன பண்ணாங்க? ரசூலுல்லாஹ் கொடுக்கல. இதுல யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. அதனால இந்த உபதேசத்தை பொறுத்த வரைக்கும் இதை வந்து நம்ம ஆய்வு பண்ண வேண்டியதில்லை. இது வந்து ஒரு மேட்டர். அப்ப இந்த அடிப்படையில் இதெல்லாமே முக்கியமான விஷயமா ஒவ்வொன்றா அபூபக்கர் ரலியல்லாஹு பாடம் நடத்திட்டே வந்தாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க அப்படின்னா யாரை வந்து அடிக்கணும். இந்த முஸ்லிம் முர்த்தத் ஆயிட்டாங்க, எல்லாருமே ஒவ்வொரு கூட்டமா முர்த்தத் ஆயிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மசூரா பண்றேன். மசூரா பண்ணும்போது உமர் ரலியல்லாஹு மற்றும் பிற சஹாபாக்கள், கலிஃபத்துர் ரசூல் அவர்களே, நீங்கள் எங்களுடன் புறப்பட வேண்டாம், நாங்க பாத்துக்கிறோம், நீங்க ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு இருங்க. ஒருவேளை உங்களுக்கு ஏதேனும் நேர்ந்தால் அசத்தியத்திற்கு பலம் கிடைத்து விடும், சத்தியம் பலவீனப்படும். ஆனால் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அபூபக்கர் என்ன பண்றாங்க அப்படின்னா, இல்ல நானே தான் வருவேன், ஃபர்ஸ்ட் தாக்குதல் போது நான் கலந்துக்குவேன் அப்படின்னு சொல்லி வர்றாங்க. இதுலயும் ரசூலுல்லாஹ்வுடைய முன்மாதிரி. பத்ர் போர்ல ரசூலுல்லாஹ் என்ன பண்ண? ஏன்னா எப்பயுமே இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது முத ஒரு வேலை நீங்க செய்ய போறீங்க சொந்தமாகும் போது நீங்க தான் செஞ்சு காட்டணும். பெரிய ஆள் அந்த களத்துல வரும்போது மற்றவங்களுக்கு ஒரு பூஸ்ட் இருக்கும். ஆல்ரெடி முஸ்லீம்களுடைய மன வலிமை குறைஞ்சு போய் கிடக்கு. இந்த இடத்துல வந்து இவ்வளவு பெரிய ஒரு ஆள் போய் நிக்கிறது தான் சரியா இருக்கும். இந்த இடத்துல தன்னுடைய உயிரை வந்து பாதுகாக்கிறது, ரிஸ்க் எடுக்கிறது இது இருக்கக்கூடாதுங்க. அந்த இடத்துல போறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் தாக்குதல் பொறுத்த வரைக்கும் அபூபக்கர் அவங்க லீட் பண்றாங்க. அப்போ மதீனாவை நோக்கி ஒரு தாக்குதல் இவங்க தொடுக்கிறாங்க. யார்? இந்த ஜகாத் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்களா, இவங்க வந்து மதீனா உள்ள வந்துட்டு போயிட்டாங்க. உள்ள வந்துட்டு ஃபுல் ஸ்ட்ரென்த் என்ன இருக்குன்னு பாத்துறாங்க. அந்த கேப்ல வந்து உசாமா ரலியல்லாஹு இல்ல. அப்போ மற்ற கூட்டத்தினர் ஏன் படையெடுத்து தாக்காம இருந்தாங்கன்னா, உசாமாவே வெளியே போய் அட்டாக் பண்றாங்கன்னா அப்போ உள்ள எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க கணக்கு போடுறாங்க. அதனாலதான் மற்ற கூட்டத்தினர் வந்து தாக்குதல் கொடுக்கல. அது போன இதுல பேசியிருந்தோம். அப்ப இந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா, வந்து பாக்குறாங்க, எதிர்பார்த்த மாதிரி இங்க உள்ள கூட்டம் இல்ல. பாக்குறாங்க மதீனா வந்து வெறிச்சோன்னு தான் இருக்கு. ஒன்னும் அந்த அளவுக்கு வந்து படைபலம் இல்ல. அப்படியே போயிட்டு இவர் வேற போருக்கு டிக்ளேர் பண்றாங்க. யாரு? அபூபக்கர் ரலியல்லாஹு, நீங்க போய் ரெடி ஆயிட்டு வாங்க அப்படின்றாங்க.
இவங்க நேரம் வந்து இந்த தாக்குதல் பண்றாங்க, இந்த தாக்குதலை வந்து முறியடிக்கிறாங்க, இந்த தாக்குதல் இவங்க கணக்கு போட்டு வர்றாங்க. ஆனால் அபூபக்கர் என்ன பண்ணாங்க, சும்மா அசட்டு துணிச்செல்லாம் கிடையாது, அப்படியே பார்த்துக்கலாம் வா அப்பெல்லாம் கிழிச்சுடுவேன் அப்பெல்லாம் கிடையாது, பக்காவாக பிளான் பண்றாங்க. பெரிய பெரிய ஆட்களை வந்து நிர்வாகம் கொடுக்குறாங்க. அலி அலியானோ, ஜுபைர் அலி இல்லானோ, தல்ஹார் அலி இல்லானோ, இப்னு மசூத் அலியானோ, இவர்களை வந்து மதீனாவுடைய ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க. இவங்க ஒவ்வொருத்தரும் 100 பேருக்கு சமம். இதுதான் சொல்றோம். இந்த ஒவ்வொரு யாரெல்லாம் நம்பினாங்க பாருங்க, யாரெல்லாம் நம்பினாங்க அந்த இன்னர் கோர் தான். அதான் சொன்னல, மசூரா பண்ணாலும் இந்த 10 பேர் தான், நிர்வாகம் பண்ணாலும் 10 பேர் தான், பதவிக்கு போட்டாலும் இந்த 10 பேர் தான், பாதுகாப்பு பொறுப்பு ஒப்படைச்சாலும் இந்த 10 பேர் தான். இவங்க பொறுப்பு போக மீதி பொறுப்பு இருந்தா அடுத்தவர்கள் கணக்கில் வருவாங்க. இவர்கள் இருக்கும்போது மற்றவர்களுக்கு பொறுப்பு கிடையாது. அப்ப அந்த அடிப்படையில் இதை வந்து பண்றாங்க. இப்ப இந்த இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது மதீனாவுடைய பாதுகாப்பு பண்ணப்பட்டுருச்சு. ஒரு தாக்குதல் முறியடிக்கப்படுது, இவங்க எல்லாம் திறமையா சமாளிச்சிடறாங்க. யார் அலி அலியானோ, ஜுபைர் அலியானோ, இன்னும் இவங்க 3 பேர் ஒரு செட்டு. யாரு, தல்ஹார் அலி இல்லான் அவர்களும், ஜுபைர் அலி இல்லான் அவர்களும், அலி அலியானோ இருக்காங்களா, இவங்க 3 பேர் ஒரு கேங்க. பின்னாடி இவர்களுக்குள்ளதான் அந்த கருத்து வேறுபாடு வருது. ஆனாலும் இவர்கள் 3 பேருமே பாருங்க, எப்பயுமே பாரு இந்த சம்பவங்கள் வரும்போது இவங்க 3 பேர் ஒட்டுக்கா இருப்பாங்க. கூட பாத்தீங்கன்னா அம்மார் பின் யாசிர், அலி அலியானோ கூட எப்பயுமே இருப்பாங்க. அப்ப இந்த டீம் வந்து எப்பயுமே இருப்பாங்க. இவங்களுக்குள்ள பயங்கரமான ஒரு காம்பினேஷன். இப்ப இவர்கள் மதீனாவை இவங்களே பாதுகாப்பு வந்து செஞ்சுட்டாங்க. இது வந்து அடுத்த இந்த தாக்குதல் முடிஞ்சதுக்கு அப்புறம் உசாமா ரலியல்லாஹுடைய படை வந்து ரெஸ்டே கிடையாது. அபூபக்கர் 2 வருஷம் இருந்தாலும் மதீனாவே நிம்மதி கிடையாது. வெளியே போய் தாக்குறதெல்லாம் 2ஆம் பட்சம். ரசூலுல்லாஹ் ஒரு பீரியட்ல இருந்தாங்க தெரியுமா, இந்த தபுக் போற நேரத்துல தூங்க மாட்டாங்க யாருமே. மதீனா என்ன ஆயிருமோ இந்த கருக்கருக்குன்னு இருக்கும். அது ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு சில மாசங்கள் தான் அப்படி இருக்கு, சில நாட்கள் தான் அப்படி கிடைச்சது. அபூபக்கர் 2 வருஷமும் இதுதான். மதீனா எப்போ வந்து யார் அட்டாக் பண்ணிடுவாங்க, இப்படி இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில அவங்க எடுத்தாங்க. இந்த இடத்துல வேற யார் பொறுப்பு எடுத்திருந்தாலும் இந்த அளவுக்கு வந்து இது பண்ணிருக்க முடியாது. அப்போ அடுத்தது வந்து இவன் இந்த கூட்டத்தை ஒழிச்சு கட்டிட்டாங்க. எது ஜகாத்து தரமாட்டேங்கிற இந்த கூட்டத்தை நசுக்கிட்டாங்க. இவர்களை மதீனாவோட விரட்டி அடிக்கப்பட்டுச்சு. இன்னும் அவங்க ஊர்ல போய் அடிக்கல, அவங்க ஊர்ல இருந்து இன்னும் ஜகாத் வசூல் பண்ணல. வந்த கூட்டத்தை முறியடிச்சு மதீனாவை பாதுகாத்தாச்சு. அடுத்தது என்ன பண்றாங்கன்னா பொய் தூதர்களை வந்து கையாளலாம். இந்த பொய் தூதர்கள் வந்து ஆளாளு உருவாயிருக்காங்க, இவர்களை வந்து ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அபூபக்கர் முடிவு எடுக்கிறாங்க. அப்ப மசூரா இதுவும் மசூரா தான் பண்றாங்க. மசூரால கேட்கறாங்க, யாரை வந்து அடுத்த போய் நாம போய் அவங்க ஊர்ல போய் அடிக்கிறது அப்படிங்கும்போது பொய் தூதர் அடிக்கலாம். ரசூலுல்லாஹ் பேர்ல ஒருத்தன் போய் சொல்லிட்டு இருக்கான், அவனுங்களை போய் முதல்ல தூக்கலாம் அப்படிங்கிறாங்க. இப்ப இந்த பொய் தூதர்களை பொறுத்த வரைக்கும் இதுவும் பின்னாடி இருக்கு. ஏன் இந்த தூதர்கள் பொய் தூதர்கள் வந்து தலை தூக்குனாங்க? ஏன்னா அரபுகளுடைய அந்த வாழ்க்கை முறையை நீங்க பார்க்கணும். அவங்களுடைய குலத்தொழில என்ன, வழிப்பறி தான். காலங்காலமா திருடுறது தான் அவங்களுடைய வழிப்பறி தான். 8 மாசம் ஜபர்தஸ்தா நடக்கும். அந்த 4 புனித மாதங்கள் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், ஊர்லயே நடமாட முடியும். இதையும் கேள்வி எழுப்புறாங்க. 4 மாசம் மட்டும்தான் மதீனாவில் அரபு தீபத்தில் நடமாட முடியும்னு சொல்லி எங்க இருக்கு மார்க்கத்தில்? இதெல்லாம் வந்து எல்லாரும் ஒத்துக்கிட்ட விஷயம். இதெல்லாம் எங்க இருக்குன்னு கேட்டா பதில் கொடுங்க, எப்படி பதில் கொடுக்குறது? ஊரே ஒத்துக்கிட்ட விஷயம். இந்த 4 புனித மாதங்கள்ல மட்டும்தான் மக்கால நடமாடவே முடியும். மீதி இருக்கிற யாருமே லீலாஃபி குரைஷின் சூரா எடுத்து பாருங்க. லீலாஃபி குரைஷின் சூரா இருக்குல்ல, அதோடைய தப்சீர் எடுத்து பாருங்க. அதுல ஃபுல் டீடைல் போட்டிருப்பாங்க. எதுக்காக அந்த அல்லாஹ் சொல்றாங்க, அமைதி உங்களுக்கு ஏற்படுத்தினோம், அபயம் பெற்றதாக ஆக்கினோம், குறைசிகளை உங்களுக்கு நம்ம பாக்கியத்தை கொடுத்தா. எதுக்காக எல்லாம் பேசுறான், என்ன பாக்கியத்தை கொடுத்தான், அது என்ன பாக்கியம் கொடுத்தான்னு பாருங்க. அதுக்கு நான் சொல்ற அந்த கருத்து புரியும். இதெல்லாம் புரியாம கேட்கறதுனால நம்ம டைம் எனர்ஜி வேஸ்ட் பண்றது. ஆல்ரெடி டீட்டெயிலா பேசியிருக்கோம் பயான்ல. திரும்ப அதே கேள்வி முதல் கேள்வி மறுபடியும் கேட்கும்போது நம்ம மறுபடியும் எத்தனை வாட்டி ரிப்பீட் பண்றதுனால பதில் தரதில்ல. எல்லாருமே ஒத்துக்கிட்ட விஷயம். இப்ப நபிசுல்லா என்ன பண்ற, நபிசுல்லாஹ் என்ன பண்ணாங்க, அந்த ஊர்ல நடமாடவே முடியாது அரபு தீபகற்பத்துல. காரணம் என்ன, வறுமை. அப்ப ரசூலா என்ன பண்ணாங்கன்னா திருட்ட ஒழிக்கல, வறுமையை ஒழிச்சாங்க. வறுமையினால அவன் திருடுறான். அப்ப இவனை ஒழிக்கிறது என்ன, திருட்ட ஒழிச்சா அப்புறம் வயிற்றுக்கு என்ன சாப்பிடுவான்? திருட விட்டுட்டாங்க. எப்ப திருட்டு தடை பண்ணாங்கன்னா வறுமை எப்போ ஒழிச்சாங்களோ அப்போதான் ரசூலா வந்து என்ன பண்ணாங்க, திருடுனா கைவிட்டுறோம். ஃபர்ஸ்ட் கேஸ் எப்போ வந்துச்சு, மக்கா வெற்றியில வந்துச்சு. அப்ப அதுக்கு முன்னாடி ஏன் வரல? ஏன்னா சிச்சுவேஷன் அப்படி இருக்கு. அந்த எதுவுமே விளையாது, எதுவும் வியாபாரமும் பண்ண முடியாது. காலங்காலமா அதான் அவங்க பழகிருக்காங்கன்னு சொல்லி ரசூலா விட்டாங்க. இப்ப இந்த இடத்துல எல்லா பகுதியிலும் ஜக்காத் வசூல் பண்ணி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்து இவர்களை தண்ணீரை பெற்றவனா ஆக்கினாங்க. அப்ப இந்த இடத்துல என்ன ஆகி போச்சுன்னா, இந்த கொள்ளை கூட்டம் இருக்குல்ல, இவர்களையும் அடக்கி ரசூலா வச்சாங்க. இதுல என்னதான் வறுமை நீக்கினாலும் சிலருக்கு திருடி திங்கிறது தான் ருசி. அது மாதிரி சில கூட்டம் இருக்கும் தெரியுமில்ல. ஒரு நாள் இந்த விபச்சார விடுதியிலிருந்து வெளியே எடுத்துட்டு வந்து அவங்களை கொண்டு போய் லேடிஸ் ஹாஸ்டல்ல விட்டு நல்ல வேலைக்கு விட்டீங்கன்னு வச்சிங்களேன், அங்கிருந்து வெளியே ஓடி போறவங்க இருக்காங்க. என்னமோ அவங்க ஒரு மாஃபியா கேங்ல இருந்தாங்க, அங்க தொழில் பண்ணிட்டு இருந்தாங்க, நிர்பந்தத்தில் இருந்தாங்க, அவங்ககிட்ட இருந்து நம்ம மீட் எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு என்னன்னா அப்படி கிடையாது. இங்க போனா ஒரு நாள் கூட வேலை செஞ்சா 150 ரூபா தான் கிடைக்குது, அங்க ஒரு நாள் நாங்கள் 2000 ரூபா 3000 ரூபா பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி அப்படி சில பேருக்கு அது புத்தி இருக்கும். அந்த மாதிரி புத்தி கொண்டவர்கள் தான் சில பேர் இருந்தாங்க. யாரு, அந்த கொள்ளை கூட்டத்தில் அவங்க இருந்தவங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்டனை கொடுப்பாங்க அப்படிங்கிற பயந்துகிட்டு திருட்ட விட்டவங்க நிறைய பேர் இருந்தாங்க. அப்ப இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ரசூலுல்லாஹ்வை பாக்குறாங்க, பாடுறா நம்ம கூட தான் இவரும் இருந்தாரு, ஒண்ணுமே இல்லாம மக்களை அடி உதவ வாங்கிட்டு இருந்தாரு, இன்னைக்கு இவங்களுக்கு வந்த வாழ்க்கை பாரு. நபின்னு ஒரு ஆர்குமெண்ட் வச்சாரு, அந்த மக்கள்லாம் அப்படியே ஏத்துக்கிட்டாங்க. அப்ப இந்த பிசினஸ் இன்னும் சூப்பரா இருக்கு. எப்படி, இந்த திருட்டு தொழிலை விட இந்த நபி தொழில் சூப்பரா இருக்கு. ராஜா மாதிரி மதிக்கிறாங்க, சமீனா தானாங்கிறாங்க, மூஞ்சி கூட எடுத்து பாக்குறது இல்ல, அந்த போதை அதை ஃபீல் பண்றாங்க. இவங்களுக்கு அந்த பதவியா தெரியுது. அது ரசூலுல்லாஹ் சொன்ன நபித்துவங்கிறது இவங்களுக்கு அது பதவியா தெரியுது. இன்னைக்கு கூட அப்படிதான் ஆயிப்போச்சு.
ஆட்சிங்கிறது அது அடைய பார்க்கிறது, அதையெல்லாம் அடைய பார்ப்பாங்க. அது இருக்கையிலே கஷ்டமான சுமை. அது எவனா விரும்புவானாம், அறிவு இருக்கிற எவனாவது ஆட்சி விரும்புவானாம். வந்துடக்கூடாது, நம்ம கிட்ட எந்த பொறுப்பு வந்துடக்கூடாது நல்லவன் நினைப்பான். கெட்டவன் தான் என்ன பண்ணுவான், அந்த பொறுப்பு வச்சு சீன் போடலாம், நம்ம ஒரு தலைவர் நம்ம ஒரு லீடர்னு சொல்லி போடலாம், அதில் வர்ற காசு ஊழல் பண்ணலாம். இப்படி இருக்கிறவங்க தான் ஆசைப்படுவாங்க ஆட்சியை. அப்போ இந்த இடத்துல என்ன பண்றாங்க, நபி தொழில் சூப்பர் தொழில். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ரசூல்லா இந்த தொழில் ஸ்டார்ட் பண்ணாரு, அம்பானி மாதிரி பார்க்கலாம் ஐடியா ஒண்ணும் இல்லாம இருந்தாரு. இன்னைக்கு இவர் எங்க இடத்துல போய் நிக்கிறாரு, 1,00,000 பேர் எந்திரிடா எந்திரிக்கிறாங்க, உட்காருனா உட்காடுறாங்க. அப்போ ஒரே ஒரு மேட்டர், ஒரு பூரா விட்டுற வேண்டியதான் நபின்னு சொல்லி ஆளுக்கு கிளம்புறேன். அப்ப என்ன பண்றாங்க, மறுபடியும் ஒரு வாய்ப்பா பாக்குறாங்க. ரசூல்லா மரணிக்கிற வரைக்கும் இதை செய்ய முடியல. ரசூல்லா மரணிச்ச உடனே என்ன பண்றாங்க, வாய்ப்பா பாக்குறாங்க. வாய்ப்பா பார்த்துட்டு என்ன பண்றாங்க, இதாயிருது. அப்போ ரசூல்லாவுடைய அந்த இன்னொரு ஒரு சஹாபாக்கள் இருக்காங்களே, அவர்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்குது இல்ல, அதை வந்து இந்த திருட்டு பசங்க கூடவும் அந்த ஒரு கூட்டம் இருக்கும்ல, அவங்க பாக்குறாங்க. ரசூலுல்லாஹ்க்கு அப்புறம் அபூபக்கர் கையில இப்ப வந்திருக்கு. இப்ப நம்ம நபியை நாம வந்து உண்மைப்படுத்தினா அது நமக்கு வரும்ல சீக்வன்ஸ்ல. அப்ப அப்ப இந்த பொய் நபிக்கு ஒரு பொய் அபூபக்கர், இந்த பொய் நபிக்கு ஒரு உமர், இந்த பொய் நபிக்கு ஒரு உஸ்மான், இப்படி ஒரு கூட்டம். இது ஒரு இங்க ஒரு அஸ்வத்துல் முபஸ்ஸரா, இங்க ஒரு முஹாஜிர், இங்க ஒரு இந்த கெட்டதுக்கு இந்த சப்போர்ட் பண்றது இந்த கலிசடங்க இவங்க என்ன பண்றாங்க, அவங்க சப்போர்ட் பண்ணி ஒரு இதை உருவாக்கிடுறாங்க. எந்த சமுதாயத்திலையும் இப்படி இருப்பான்ல, இந்த கெட்டதை விரும்பக்கூடியவன் இருப்பான். அப்ப அந்த கூட்டம் வந்தவொடனே என்ன ஆயிருது, ஊருக்கு ஒரு நபி. யார் யார் கிளம்புறாங்க, நிறைய நபிகள். துலைஹான்னு ஒருத்தன், அவன் ஒரு நபின்னு சொல்றான், தன்னை நபின்னு சொல்லி அவங்க ஊர்ல ஒரு ஃபித்னா. அஸ்வத் அல் அன்சின்னு ஒருத்தன், அவனும் நபிங்கிறான். சுஜா அப்படிங்கிற ஒரு பொம்பளை, அவளை என்னங்கிறான், ஆம்பளை நபி வரும்போது பொம்பளைங்களுக்கு மார்க்கத்தை கத்துக் கொடுக்குறது யாரு, இவங்களும் நபி. முசைலமான ஒருத்தன். இதுல என்ன கூத்துன்னு, இவங்க எல்லாருமே தொழுவும் செஞ்சிருக்காங்க. குரான் தான், குரானும் வச்சிருக்காங்க, 5 நேரம் தொழுவும் வச்சிருக்காங்க, இதுவும் பண்ணிருக்காங்க. அதுல சில சலுகைகள் வேற அப்பப்போ. இந்த இதுல ஒருத்தன் என்ன பண்ணிருக்கான் சலுகை அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொழுகையில தளர்வுகள் அமர்த்தப்படும். நமக்கு இப்ப தளர்வுகள் ரொம்ப பிடிச்சிருச்சுல, 1.0 2.0 தொழுகையில தளர்வு ஏற்படுத்திருக்கான். என்ன தளர்வுனா, சுபு தொழ வேண்டியதில்லை, இஷா தொழ வேண்டியதில்லை. அதெல்லாம் வந்து என்னுடைய சமுதாயத்துக்கு கிஃப்டா. அப்ப இதுல என்ன ஆகி போச்சு, இதுல ஒரு கூட்டம். ஏன்னா ஆல்ரெடி இருப்பான்ல, இப்ப இன்னைக்கு இந்த தளர்வு வந்துச்சுன்னா நினைச்சு பாருங்க, நீங்க நம்ம முஸ்லிம்கள் மெஜாரிட்டியா போயிடுவாங்க. சுபு தொழ வேண்டியதில்லை, அது ஜும்மா மட்டும் தொழலான்னு ஒரு தளர்வு கொண்டு வந்தா எப்படி இருக்கும், அது இன்னும் சூப்பரா இருக்கும். அப்ப இது மாதிரி எல்லாம் கொண்டு வந்தோடனே என்ன ஆகுது, அந்த ஃபித்னா வந்து பெருசாகுது. மத்த ஃபுல் ஊரே எப்படி இருக்கு, இந்த மாதிரி நிலைமைக்கு போயிடுச்சு. இதை எல்லாமே அடக்கணும்னு எவ்வளவு கஷ்டம். எப்பயுமே எந்த நாட்டுக்குமே உள்நாட்டு கலவரம் அடக்கிறது ரொம்ப கஷ்டம், வெளியே போய் அடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. உள்நாட்டு கலவரத்தை உங்களால சமாளிக்கவே முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை கூட எடுத்துங்க, மக்கா ஹுதைபியா உடன்படிக்கை வரைக்கும் எடுத்துங்க. மக்காவில் 13 வருஷம், மதீனாவில் ஒரு 6 அல்லது 7 வருஷம். அப்ப என்னாச்சு, கிட்டத்தட்ட 20 வருஷம் என்ன ஆயிருக்கு, உள்நாட்டில் அமைதி ஏற்படுத்துறது, அது ஒரு ஒப்பந்தம் போடுறதுக்கு 20 வருஷம் ரசூலுல்லாஹ்க்கே தேவைப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அந்த 3 வருஷத்துல எடுத்துங்க, டக்குன்னு எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டாங்க. அப்போ உள்நாட்டை வந்து ஸ்ட்ராங் பண்றது அவ்வளோ கஷ்டம். அப்போ ரசூலுல்லாஹ் எந்த கட்டடத்தை கட்டி கொடுத்தாங்களோ அந்த கட்டடம் ஆல்மோஸ்ட் டெமாலிஷ் ஆயிடுச்சு. அந்த ஸ்டேபிலிட்டி ஏற்படுத்தி கொடுத்தாங்களா, ரசூலுல்லாஹ்வுடைய ஒரே ஒரு உழைப்பு மட்டும்தான் பலன் தந்துட்டு இருக்கு. அதை சொல்ல போனா எல்லா மரமும் பட்டு போச்சுங்க. ரசூலுல்லாஹ் தென்னை மரம் வச்சாங்க, மாங்காய் மரம் வச்சாங்க, எல்லாம் வச்சாங்க, எல்லா மரமும் பட்டு போச்சு. ஒரே ஒரு மரம் மட்டும்தான் பட்டு போகாம இருந்தது. எந்த மரம்னா இந்த சஹாபாக்கள், அந்த தூய்மையான அந்த கூட்டம் இருந்தாங்களா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க, ஒரு தண்டு அது உறுதிப்படுத்திச்சு. அந்த கூட்டம் மட்டும் பியூரா இருந்துச்சு. அந்த அந்த ஆரம்ப மக்கா தாவா செஞ்சாங்களா தாருல் அர்கம்ல, அது மட்டும் அந்த மரம் மட்டும் தான் பலன் கொடுத்துட்டே இருந்துச்சு. அதை வச்சு இது எல்லாமே முறியடிச்சாங்க. யாரு, அபூபக்கர் கல்யாணம். இன்ஷா அல்லாஹ் அந்த அந்த இந்த போர்கள்ல இந்த ஒவ்வொரு பொய் தூதர்கள் இருக்காங்க இல்லையா, இவர்கள் எல்லாம் வந்து எப்படி அடக்குனாங்க, அதுக்கப்புறம் இவங்க வஃபாத்துல என்னென்ன நடந்துச்சு, இவங்களுடைய இன்னும் முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கு. அதே மாதிரி உமர்லினுடைய தேர்வு, இது எல்லாமே இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த அந்த நிகழ்வுகளில் பார்ப்போம். இது வரைக்குமான இந்த நிகழ்வு வந்து போதும். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். டவுட் இருக்கா, பேசுனேன் சார், அப்படியே இருக்கணும் முடியும் இல்லை, அதுதான் அது. அப்போ அது பண்ணாலே இந்த வருஷம் ஜக்காத் வாங்க முடியாதுல்ல, அந்த ஜக்காத்துடைய அந்த டைம் மொத்தம் இல்லை, இவங்களுக்கு ஆன்சர் பண்ணி ஆகணும் இல்லைங்க. இப்போ குழு வந்திருக்கு, குழுக்கு நீங்கள் ரிப்ளை இப்பயே சொல்லி அனுப்பணும்ல, புரியுங்களா? அந்த இடத்துல கேட்டு சொல்கிறோம் அப்படின்னாலே அவங்களுக்கு வெற்றி தான். யாருக்கு, அந்த ஜக்காத்து மறுத்த அந்த கூட்டத்துக்கு நீங்கள் போங்க, நாங்கள் ஊருக்கு போய் பேசி சொல்கிறோம் அப்படின்னாலே என்ன அர்த்தம், அங்கே போய் பேசுவோம். அபூபக்கர்கிட்ட போனோம், எங்களை எல்லாம் பார்த்து அப்படியே அரண்டுட்டாரு, ஏற்கனவே அவங்க பயந்து போயிருக்காங்க, உசாமா வேற ஊரில் இல்லையா, சொல்லிட்டு வந்தோம், பார்த்து நடந்துக்குவாரு, பார்க்கலாம் அப்படின்னு அந்த ஒரு தெனாவட்டில் இருப்பாங்க. இந்த இடத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு வாழ்க்கையில் ஒவ்வொரு ஸ்டெப்பும் எப்படி இருந்துச்சுன்னா, ரசூலுல்லாஹ் ஒரு சிப்பாய் அவ்வளோதான் குறைஞ்சிருக்கு இஸ்லாமிய படையில். பெருசாலாம் அப்படியே இஸ்லாமே குறைஞ்சு போச்சுலாம் இல்லை. அதுதான் இவர் பேசுறாருல சுஹைல் பின் அம்ர், இஸ்லாம் இன்னும் வலுவடைந்து விட்டதுங்கிறேன். இது வரைக்குமாவது ரசூலா இருக்காங்கன்னு இவங்கெல்லாம் செயல்படாமல் இருந்தாங்க. ரசூலா இருக்காங்க, அவங்க பார்த்துக்கிட்டு இப்போ ரசூலா இல்லைல்ல, இப்போ தன்னுடைய வேலையை அவங்க எடுத்து செய்யும் போது இன்னும் வந்து ஒரு டெடிகேஷனாக, இன்னும் வந்து அதாவது என்ன சொல்றது, சில விஷயத்துல அவசர கொடுக்கவே பண்ண மாட்டாங்க. எதா இருந்தாலும் ரசூலுடைய உத்தரவுக்காக காத்திருப்பாங்க. அதுவே வந்து இவங்களுக்கு வந்து ஒரு இது தானே, ஒரு அணை கட்டி வச்சிருந்தது தானே. இப்போ ரசூலா மரணிச்ச உடனே என்ன ஆச்சுன்னா அந்த அணை உடஞ்சிருச்சு. இப்போ என்ன அர்த்தம், இப்போ இவர்கள் வந்து தன்னுடைய அந்த கொள்கையை அதை எடுத்து அதை வளர்த்தும் போது, அதனால தான் பாருங்க,
எப்படி வளர்ந்துச்சு? ரசூலுல்லாஹ் காலத்துல தபுக்கு மட்டும்தான் கையில வந்துச்சு. பின்னாடி இவர்கள் எப்படி வளர்த்தனாங்க அதை ப்ரூஃப் பண்ணாங்களா இல்லையா? ஒரு ஆசிரியருக்கு அழகே அப்படின்னா தன்னுடைய மாணவன் வந்து அதை விட பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணும். அதுக்குள்ள பர்ஃபார்ம் பண்றது வந்து அந்த ஆசிரியருக்கு வந்து அழகு கிடையாது. நீங்க வந்து சைக்கிள் கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா உங்ககிட்ட ஒரு மாணவர் இருக்கான்னா அவன் ஃபிளைட் கண்டுபிடிச்சாதான் அது தோல்வி கிடையாது, அது அந்த ஆசிரியருடைய வெற்றி. அது மாணவன் எந்த அளவுக்கு முன்னாடி போறானோ அந்த அளவுக்கு வெற்றி. இப்போ அந்த அடிப்படையில் இவர்கள் வந்து ரசூலுல்லாஹ்வுடைய பேரை வந்து இன்னும் பிரகாசம் தான் பண்ணாங்க. அப்போ இது எல்லாமே அதுல வந்து அபூபக்கர் வந்து லீடர். ஒவ்வொரு இடத்துல அப்படி காட்டுறாங்க பாரு. அதே நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? லீடர் போனவொடனே பாருங்க செயல்பட தெரியாதவங்கள முட்டாள். என்ன அர்த்தம்னா அது லீடர் போனவொடனே யாருனாலதான் செயல்பட முடியலையோ அந்த ஆசிரியர் வந்து அந்த மாதிரி தயார் பண்ணிருக்கான்னு அர்த்தம். இது கட் பண்ணிருப்போம்.